அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரூபியா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆப்ப மாவு அரைச்சி ஆப்பம் எப்படி சுடுறதுன்னு வாங்க பார்க்கலாம். உளுந்து 100 கிராம் எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. வெந்தயம் சேர்க்காதீங்க. வெந்தயம் சேர்த்தா தோசை வாசனைக்கு வந்துடும். அதனால் வெந்தயம் சேர்க்காமல் ஆட்டி பாருங்கள். ஃபஸ்ட்டு புழுங்கரிசி 1 கப் எடுத்துக்கோங்க. அதே அளவில் பச்சரிசி 1 கப்பு. கிராம் கணக்குக்கு பார்த்தா 400 கிராம் புழுங்கரிசி, 400 கிராம் பச்சரிசி. இதை நல்லா கழுவிட்டு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கலாம். கிரைண்டரில் உளுந்தம்பருப்பை தனியாக நைஸாக பொங்க அரைச்சிக்கோங்க. அரிசியோடு அரைக்கிறதுக்கு 1 கப்பு தேங்காய், 1 கப்பு சாதம் சேர்த்து அரைச்சிட்டு அரிசியை சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச உளுந்த மாவையும் அரிசி மாவையும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம். ஆப்ப மாவை தேவையான அளவு ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். மாவில் தேங்காய் உடைச்ச அந்த தண்ணியை எடுத்து மாவில் ஊற்றி இந்த அளவுக்கு கலந்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஆப்பம் ஊற்றுறதுக்கு ஒரு கனமான இரும்பு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் ஆப்ப மாவு 2 கரண்டி ஊற்றி இந்த மாதிரி நல்லா சுற்றி விடுங்க. மூடி போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் நடுவில் நல்லா வெந்து சுற்றி மொறுமொறுன்னு இருக்கும். ஆப்பத்தை எடுத்துடலாம். ஆப்பம் எப்படி மொறுமொறுன்னு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திப்போம். பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்க அமுக்குங்க.